பாரம்பரிய ரவை கச்சாயம். பழம் 2 வாழைப்பழம், 1 கப்பு, இந்த கப்பில் 1 கப்பு மைதா, 1 கப்பு சர்க்கரை, 1 கப்பு ரவை, ஒரே சிட்டிகை சால்ட்டு, ஒரே சிட்டிகை தோசை சோடா மாவு, இந்த டம்ளரில் 1 டம்ளர், அந்த கப்புலேயே 2 கப்பு, 1.5 கப்பு ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்குது. 2 கப்பு ஊற்றி நல்லா கலக்கி 10 ஏலக்காய், ஒரு 2 ஏலக்காய் நல்லா பவுட்ரு பண்ணி போட்டுட்டேன். நல்லா கலக்கி ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு, நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே இந்த மாதிரி மூடியில் சூடாக இருக்குது, இந்த மாதிரி மூடியில் அப்படியே எண்ணெய்க்குள்ளே விட்டு, இந்த மூடி நல்லா எண்ணெயில் காஞ்ச பின்னாடி இதில் விட்டு கொஞ்ச நேரத்துலேயே புசு புசுன்னு மேலே வரும். அப்படி அப்படியே திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி அப்படியே செண்டாக வரும். நம்ம இப்படி கையிலையும் எடுத்து விடலாம். கையில் விட்டால் அப்படியே சப்பை ஆகிடும். இப்படி கொடுத்தா குழந்தைங்க நல்லா இஷ்டமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த சேனல் பார்க்குறவங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக டெய்லி ஒரு ஸ்வீட்டு அவ்வளோதான் வீட்டில் செஞ்சு கொடுத்துடலாம், வெளியே போகாத.